பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்து எல்லாரும் என் மேல கோவத்துல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பிக் பாஸ் கேட்டுட்டு இருக்காரு. அதுல ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து பிக் பாஸே கேள்வி கேட்க அதுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவரியும் கொடுத்திருக்கார். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பாத்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம லைக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் சபரி அந்த கேப்டன்சி டாஸ்க் உள்ள போய் படிக்க போறாரு. அப்ப சபரிக்கு ஒரு சில அட்வைசஸ் பிக் பாஸ் கொடுக்குறாரு. என்ன சபரி என்ன ஆச்சுன்னும் போது பிக் பாஸ் எல்லாத்துக்கும் என்ன போட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, துரோகம்ன்ற மேட்ரு இதெல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஒரு நிமிஷம்ன்ற மேட்ரு என்னாச்சு அதெல்லாம் விட்டு பல நாள் ஆகுது, கேம் விளையாட ஆரம்பிச்சிருங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி அங்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறார். ஸோ வெளியே வந்து அந்த டாஸ்கோட லெட்டரை படிக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே பிக் பாஸ் வந்து எல்லாரும் என் மேல கோவத்தில் இருக்கீங்களா, கோவமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லை பிக் பாஸ், அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நான் வந்து உங்களுடைய எண்ணவர்கள் தான், நீங்க உங்க மேல நான் நம்பிக்கையை விடவே மாட்டேன், நீங்களே அந்த நம்பிக்கையை விட்டாலும் நான் அந்த நம்பிக்கையை விட மாட்டேன் அப்படின்றத சொல்லி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை எண்ணவர்களா தான் பாக்குறேன், அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கோவத்தின் வெளிப்பாடு, ஒரு இதுவின் வெளிப்பாடு தான். ஸோ என்னோட ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட கொட்டினேன், எப்படி என்னோட ஆதங்கத்தை தான் நான் உங்ககிட்ட கொட்டினேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறார். வேற எதுவுமே கிடையாது, என்னுடைய வெளிப்பாடு அப்படின்றத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வினோத்தே அப்படின்ற மாதிரி எழுந்துட்டு, நேத்து வந்து வினோத் என்ன பேசிட்டு இருந்தீங்க, போன வாரம் டாஸ்க்ல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுல வந்து நீங்க என்ன எந்த ஆங்கிளுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா டாஸ்க்கை தோத்தவொடனே நாமினேஷன்ல நான் போயிடணும் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தீங்க. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க கூடாது. உங்களுக்கான கேரக்டர் ரோல் ஒன்று கொடுத்தாங்களே, டிஆர் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து உள்வாங்கி நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்க இந்த தோல்வியை நோக்கி பதட்டமோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணாம உங்களை உள்வாங்கி உங்க கேரக்டரை வாங்கி நீங்க உள்வாங்கி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பெட்டர் லெவலுக்கு போயிருப்பீங்க, பெட்டர் பொசிஷன் போயிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து மக்கள் உங்களை பார்த்துருப்பாங்க, செமையா பண்றான்ற மாதிரி ரசிச்சிருப்பாங்க. அதுதான் அங்க முக்கியம். நாமினேஷன் போறதை விட நீங்க மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றீங்களோ அது என்கேஜ்மெண்ட் பண்றீங்க தான் முக்கியம். ஸோ மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு காப்பாற்றணும். ஸோ நீங்க நல்லா பண்ணீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு காப்பாற்றுவாங்க, அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ மக்கள் யாரை வெளியேற்றணும் இது பண்ணணுன்றது உங்க கையில இருக்கா, இல்ல மக்கள் தான் டிசைட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுன்றதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளியாரிட்டியும் ஒரு தெளிவுரையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் சாண்ட்ரா அப்படியே துக்கமா கை கண்ணில் இப்படி வச்சுட்டு இருந்தாங்களே, சாண்ட்ரா புயல்ல கப்பல் எதுவும் முழுங்கி போடல, கொஞ்சம் உத்வேகமா வாங்கன்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. என்ன உத்வேகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் போனதால கொஞ்சம் ஃபீல் பண்றாங்களா, அதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நீங்க தான் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், குறிப்பா உங்களுடைய மகள்களுக்கு. ஸோ அம்மா வந்து மகள்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணா அதுதான் பெரிய இலக்கே, அதுதான் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ அவங்களுக்காக நீங்க விளையாடுங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க, அது உங்களால தான் கொடுக்க முடியும் அப்படின்றத பிக் பாஸ் அங்க சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அது ஒரு பக்கம் அவங்க வேற ஜோன்ல இருக்காங்க, வேற ஜோன்ல வர இதுல இருக்காங்க, அப்படியே பிக் பாஸ் சொல்ல கேட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன கேட்கிறாரு, என்கிட்ட ஏதாவது நீங்க கேள்வி கேட்க விரும்புறீங்களா, என்ன சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சுபிக்ஷா நான் எப்படி கேம் விளையாடிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நீங்க உங்க மனசை கொஞ்சம் கேட்டு பாருங்க, நான் இப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அதை வச்சு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுலயே நிறைய பொருள் அடங்கியிருக்கும், அதை வச்சு திங்க் பண்ணுங்கன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லிட்டார். அடுத்து விக்ரம் எழுதுகிறாரு, பிக் பாஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம், நிறைய தடவை வந்து நீங்க திட்டி இருக்கீங்க, இதெல்லாம் இருக்கீங்க, நீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உரிமை இருந்திருக்கு, அதெல்லாம் ஓகே, பட் நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண மூமெண்ட்டை பத்தி சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. 2 கொஸ்டின் பிக் பாஸ். உடனே 2 கொஸ்டின்ல எதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் ஆனஸ்டா பதில் சொல்றேன், நான் சிறப்பான, நீங்க எப்போ சிறப்பான, என்னைக்கு நீங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மக்கள் கிட்ட கைத்தட்டில் வாங்குறீங்களோ அப்பதான் எனக்கான வெற்றியும் உங்களுக்கான வெற்றியும் கிடைக்கும். ஸோ உங்க கூட சேர்ந்து நானும் போராடி கொண்டு இருக்கிறேன், எப்படி கண்டஸ்டன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் போராடிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க கைத்தட்டல் வாங்கிட்டீங்கன்னா அது எனக்கான சந்தோஷம் தான் அப்படின்றதையும் சொல்றாரு. பின்ன என்ன பண்றது, உங்களெல்லாம் தொப்பு ஏற்றி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் கைத்தட்டல் வாங்க வைக்கிறது பிக் பாஸ் எவ்வளவு பாடுபடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு தெரியுமா. அடுத்து ஆனஸ்டா இந்த கேள்விக்கு சொல்றேன், ஸோ இங்க ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஸ்டோரிஸ்ல சக்சஸ் கிடைக்குது, ஐ மீன் என்னன்னா தனிப்பட்ட முறையில சக்சஸ் கிடைக்குது, ஆனா தனிப்பட்ட மூலியமா கிடைக்குது. காலைல நான் அரோரா கிட்ட சொன்ன மாதிரி தான் நான் ஒன்று சொல்றேன், என்னன்னா இப்போ நீங்க ஒரு செயல் செய்றீங்க சொல்லு, ஸோ என்னுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் ஒன்றாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஸோ பிக் பாஸ் சொல்றதையும் நீங்க அதை செயல்படுத்தினா, பிக் பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நீங்க அதை செயல்முறைப்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் பிக் பாஸ் சொல்றார். ஓகே, ஸோ இதுல எனக்கு பிடிச்ச பெஸ்ட் மூமெண்ட் என்னன்னா, நிறைய மூமெண்ட்ஸ் அடைஞ்சிருந்தது என்னன்னா, ஸ்கூல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு, ஸ்கூல் டாஸ்கா அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக் ஆச்சு. ஓகே,
அதுல இருக்கு. ஆனா அதை தாண்டி நான் ஒரே ஒரு விஷயத்த உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன். ஐ எம் ப்ரௌட் அபவுட் ஒன் திங். இந்த வீட்டில் இவ்வளவு தூரம் நீங்களாகவே வாழ்ந்து அதை வெளியே காட்டி அதன் மூலியமா வர விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா எடுத்துக்கிட்டு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருக்கு. வாரம் ஃபீட்பேக் வாங்க, அதை வந்து திருத்திக்க ஒரு தைரியம் வேணும். நல்லது கெட்டதுன்னு தெரியாம போராடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நல்லது கெட்டதுன்னு தெரியுதான் போராடுறதுக்கு தைரியம் வேணும். வாரம் கீழே விழுந்து இந்த மாதிரி திரும்ப எந்த சீசன்லயும் நடந்தது இல்லை. வாரம் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கீங்க. இது எந்த சீசன்லயும் நடக்கல. ஒவ்வொரு முறையும் வார ஆரம்பம் ஸ்டார்டிங் திங்கட்கிழமை நல்லா இருக்குது. ஆனா வீக்கெண்டு போக 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 உங்களோட உத்வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருது. அது நடக்க மாட்டேங்குது, அது சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரும் முரண்பாடா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ இங்க நிறைய பேர் முரண்பாடுக்காக சண்டை போடுறீங்க, கருத்துக்கள் வைக்கிறீங்க. அதுல மெச்சூரிட்டி இல்ல, முதிர்ச்சி இல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்க, அந்த கருத்து ஆப்போசிட்க்கு எதிராக வச்சு அவங்க ஒரு விவாதம் பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்றதுக்காக பல விஷயங்கள்லாம் பண்றீங்க. அது வந்து சத்தமா தான் இருக்குது. அங்க பாயிண்ட் இல்லைன்னா நீங்க கத்துறீங்க, நாய்ஸா இருக்குன்றத ஓப்பனா சொல்லிடுறாரு. அதுல வந்து வாதத்துக்கும் கத்துதலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸோ கத்தம் போடுறது சத்தம், விவாதம் பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறது தான் விவாதம். அதுக்கான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்குங்க அப்படின்றத சொல்லி முடிக்கிறார். அடுத்து எஃப்ஜேக்கு வராரு. கலைக்கும் கலைஞனுக்கும் ஈகோவே வரக்கூடாது. இது வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல், நீங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இல்லை எஃப்ஜே அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ இங்க பாருங்க, ஒருத்தன் நீங்க போய் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, அங்க வந்து செருப்பை தூக்கி எறிவான், இதை தூக்கி எறிவான். அதெல்லாம் மீறி நீங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, அதை நீங்க உள்வாங்கி அதையும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல தெரிவிக்கணும். அதுதான் வாட் யூ ஷோ அப்படின்றத நீங்க எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க நீங்க பயன்படுத்துங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அடுத்து கமருதீன் எவ்ரி திங் பர்சனல் யூ அண்ட் மீ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு டாஸ்க் உள்ள போறாங்க. ஜட்ஜை செலக்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 4 பேர் ஜட்ஜஸ்க்கு வந்து நிக்கிறாங்க. எஃப்ஜே, கமருதீன், சபரி மற்றும் வியானா. அப்போ ஓட்டிங் ப்ராசஸ் போலான்னா பார்வதி அதெல்லாம் ஓட்டிங்லாம் கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்றவன் எப்படி ஓட்டு போடுவான், எப்படின்னா அந்த ஜட்ஜ் அந்த கேம் விளையாடுறவங்களாம் ஓட்டு போடக்கூடாது, இதெல்லாம் ரைட்ஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து வியானா வந்து அது என்னங்க ரைட்ஸ் கிடையாது, அதெல்லாம் இல்லை, ஓட்டு போடலாம், எல்லா டாஸ்க்லயும் அப்படி தானே நடந்துச்சு, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இல்லைங்க பார்ட்டிசிபென்ட்ஸை தாண்டி ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்க விவாதம் பண்றாங்க. எல்லாரும் இந்த பாயிண்ட் தான் பேசுறாங்க. கரெக்ட் தானே? உடனே என்ன பண்ணிட்டா, எஃப்ஜே வந்துட்டா. போனவன் நீ என்ன சொன்ன, பார்ட்டிசிபென்ட்ஸ்ல ஓட்டு போடக்கூடாதா? இதுக்கு நடுவில் ஒரு சண்டை நடந்துச்சு. பார்வதி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. வியானா வந்து பாயிண்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து நான் தலையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா போய் உட்காருங்கன்ற மாதிரி சொன்ன உடனே வியானா காண்டாயிட்டா. எதுக்கு என்ன போய் உட்காருங்கன்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் நீ போய் பார்வதியை சொல்லு, நான் அவள் நேரம் அவளை கத்திட்டு இருக்கா, அவளை ஒன்றும் கேட்கல, நான் வந்தா என்ன மட்டும் கேட்பியா, அவளை போய் கேளுன்ற மாதிரி வியானா அங்க ரம்யாவுக்கு ஒரு கவுண்டர் போட்டு முடிச்சிட்டாங்க. உடனே எஃப்ஜே வந்தான். போன வாரம் அந்த பட்டிமன்றம் வந்துச்சு, அப்போ நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் தானே ஓட்டு போட்டு அங்க ஜட்ஜை தேர்ந்தெடுத்தீங்க, நாங்களும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓட்டு போட்டு தானே ஜட்ஜை தேர்ந்தேன், அப்போ அது ஃபேர்னா இதுவும் ஃபேர் தான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறார். எல்லா டாஸ்க்லயுமே இப்போ ஒருத்தர் ஜட்ஜா இருக்காங்க, மற்றவங்களாம் பார்ட்டிசிபெண்டா இருக்கும்போது எல்லாருமே தானே ஓட்டு போடுறாங்க, அதுதானே கேமு. இங்க பார்வதி அதெல்லாம் ஓட்டு போடக்கூடாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. என்னங்க நியாயம்ன்றது தெரியல. ஒரே பேட்டர்ன் எல்லா வாரமும் ஃபாலோ பண்ணுது, அப்ப அதை தானே பண்ண முடியும். நீங்க சடனா வந்து உங்களுக்கு ஒண்ணுன்னா மாத்தணும்னா அது எப்படி ஒத்துப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இதுதான் இப்போ தற்போதைய லைவ்ல நடந்துட்டு சபரி அந்த ஜட்ஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாஸ்க் இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.